3000 வருடம் பழமையான ஒரு அழகான மலை உச்சியில சுயம்பு வடிவில் தோன்றிய லட்சுமி நரசிம்மசாமியை நம்ம தரிசிக்க போறோம். 1100 ஆண்டு பழமையான ஓவியங்களையும் நம்ம பார்க்க முடியும். அதுவும் இல்லாம கனகவல்லி தாயாரையும் நம்ம தரிசிக்க முடியும். சம்பத்திகிரி மலை உச்சிக்கு நீங்க போகணும்னா ரொம்ப செங்குத்தான பாதையில கிட்டத்தட்ட 850 படிக்கட்டுக்கு மேலதான் இந்த சுயம்பா உருவான லட்சுமி நரசிம்மசாமியும் இருக்காரு. இப்பயும் இந்த மலையில சப்த ரிஷிகள் தவம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்பயும் இந்த மலையில வற்றாத 2 தீர்த்தங்கள் இருக்கு. ஒன்னு குலத்தியர் தீர்த்தம், ஒன்னு பிரம்ம தீர்த்தம். இந்த சம்பத்கிரி மலை உச்சிலிருந்து பார்த்தா சுத்தி வட்டாரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தெரியும். இது சுத்தி வட்டாரத்தில் 7-8 ஏரிகள் இருக்கு. அவ்வளவு பச்சை பசுமையான இருக்கு. நேச்சுரலான ஒரு பிளேஸை நம்ம சந்திக்க முடியும். நீங்க இயற்கையின் காதலனா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க. இந்த மலை உச்சிலிருந்து சுத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா பச்சை பசேன்னு இருக்கு. பார்த்து வியந்து போற ஒரு குகை இருக்கு, மர்மமான குகை. அந்த மர்மமான குகையை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கோவில் இருக்கிற பூசாரி சொல்கின்ற வார்த்தையை கேட்டாலே பல மர்மங்களும் திடுக்கிடும் அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த வீடியோல நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூரியனையும் சந்திரனையும் ஒரே டைம்ல நம்ம தரிசிக்க முடியும். ஹலோ, வணக்கம், நமஸ்தே. நான் உங்கள் விஜய். இது மாதிரி டிராவல் அண்ட் டெம்பிள் கண்டென்ட்டை பத்தி நீங்க தெரிஞ்சீங்கன்னா டிராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க. நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வந்து நம்ம அடிவாரத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கறதுல சம்பத்கிரி சுயம்பு அருள்மிகு லட்சுமி நரசிம்ம திருக்கோவில். இப்போ நம்ம பார்க்கறது வந்து இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். இதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. இது வந்து ஒரு சிறிய குன்று மேல் தான் நம்ம வந்து ஏற போறோன்ட்டு. இப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் என்ற ஒரு கிராமத்தில் சம்பத்கிரி ஒரு சின்ன மலை தான் பார்க்குறோம். பார்த்தீங்களா, சின்ன மலை தான். அந்த மலைக்கு மேலே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்ம சாமியை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு காலையில் விடிகால ஒரு 5 மணிக்கு போனோமா. இங்கேருந்து கோயில் எப்போ நட திறப்பாங்கன்னா காலைல 4 மணி 4:30 7 o'clock வரைக்கும் நட திறந்துருப்பாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நாங்கள் தரோம். அப்படி நீங்கள் யாருன்னா போகிற மாதிரி இருந்தால் அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நட வந்து கொஞ்சம் லேட்டாக திறப்பாங்க, லேட்டாக வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கான்டாக்ட் நம்பரை நான் தரேன். இப்போ நம்ம காலையில் வந்து ஒரு 5 மணிக்கு மலை ஏறணுமா. அப்போ வந்து இருட்டாக இருந்தாலும் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. இப்போ வந்து நம்ம நரசிம்மசாமி வந்து தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் மட்டும் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். கோயில் இங்கே வந்து சுயமாக உருவாகியிருக்காரு லட்சுமி நரசிம்மசாமி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3000 ஆண்டுக்கு பழமையான ஒரு நரசிம்மசாமியை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு இது மாதிரி படிக்கட்டு கிட்டத்தட்ட 880 படிக்கட்டு ஏற போகிறோம். ஏறத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஆஞ்சநேயர். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆஞ்சநேயரோட கோவில் ஒன்று இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதா, மேலே இருக்கிற லட்சுமி நரசிம்ம கோவில் வந்து இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த ஆஞ்சநேயர். உள்ளே இருக்கிற ஆஞ்சநேயரை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் பூசாரி வரல. அதனால் வந்து நம்ம உள்ளே இருக்கிற ஆஞ்சநேயரை வந்து நம்ம வெளியே இருந்து தரிசனம் பண்ண முடியும். அப்படி நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இதுதான் நம்ம படிக்கட்டு. ஸ்டார்டிங் நம்ம படிக்கட்டு ஏற போகிறோங்களா. இங்கே பாருங்கள், ஆலமரம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சின்ன பிள்ளைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல பிளேஸ் இருக்குது. இங்கே தான் அந்த ஸ்டார்ட்டு. நீங்கள் வந்து படிக்கட்டு ஏற முன்னாடி இங்கே பெருமாள் நரசிம்மரோட கால் பாதம்னு நம்ம சொல்லலாம். அந்த பாதத்தை நம்ம வணங்கிட்டு கிட்டத்தட்ட மடமடன்னு ஏறினா ஒரு 850 படிக்கட்டு தான் ஏறி மேலே இருக்கிற அந்த சுயமாக உருவான நரசிம்மசாமியை வந்து தரிசனம் பண்ணலாம். அவ்வளோ அழகாக மேலே இருக்கிற நரசிம்மசாமி வந்து அற்புதமாக இருக்கார். ஒரு சுயமாக உருவாகியிருக்கார். 3000 வருடம் பழமையான ஒரு சுயமாக உருவான லக்ஷ்மி நரசிம்மசாமி. அதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண புதுசாக வச்சிருக்கிற ஒரு சிலையில் லக்ஷ்மி நரசிம்மசாமி வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு அழகான ஒரு குன்று மேல் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மசாமியை தான் நம்ம பார்க்குறோம். அதுவும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. உள்ளே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மசாமி வந்து சுயமாக உருவாகியிருக்காரு. அது இந்த கோயில் எவ்வளோ வருஷமாக இருக்குன்னா அவங்க சொல்லியிருக்காங்க 3000 ஆண்டு பழமையான ஒரு கோவில்னு சொல்லியிருக்கலாம். இந்த கோவில் வந்து திருவண்ணாமலை, இதுக்கு ஆப்போசிட்டில் திருவண்ணாமலை இருக்குது. அதனால் அந்த திசையை நோக்கி இந்த நரசிம்மசாமி இருக்கார். இப்போ இந்த படிக்கட்டில் ஏறி போகும்போது ரொம்ப செங்குத்தான ஒரு படிக்கட்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம கடந்து வந்த பாதை பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ நம்ம படிக்கட்டிலே நம்ம ஏறி போகிறோம். இந்த படிக்கட்டு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஒன் சைடில் வந்து கொஞ்சம் பேலன்ஸுக்கு ஒரு பக்கம், ஒன் சைடில் வந்து டவுனாக இருக்கும், ஒரு சைடு வந்து பாறை. அதே மாதிரி தான் இருக்குது.
ஏன்னா பர்வதமலை எப்படி அந்த கடைசி ஒரே பாறையில் வந்து கோயில் கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். அதே மாதிரி பர்வதமலைக்கு எப்படி அந்த மலை உச்சில் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சப்தகிரி மலையிலையும் கட்டியிருக்காங்க. அதுவும் நம்ம கீழே இறங்கும் போது நம்ம பார்த்து வியந்து போகிற ஒரு குகை இருக்குது, மர்மமான குகை. அந்த மர்மமான குகையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த படிக்கட்டு வழியே ஏறி வரும்போது 850 படிக்கட்டு இருக்குதுன்னு சொன்னோமா, அப்போ நம்ம ஏறி வரும்போது ரைட் சைடில் ஒரு குகை இருக்குது. அந்த குகையை வந்து நம்ம வந்து நேரமாக வந்துட்டு போது பார்க்கல. திருப்பி நம்ம சாமி லக்ஷ்மி நரசிம்ம சாமியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கும் போது நம்ம இந்த குகையை வந்து உள்ளே போய் பார்க்குறோம். உள்ளே அந்த குகைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு தெரியல, நிறைய பேர் இருக்காங்க, வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், அப்படியே பார்க்கலாம். இப்போ பார்க்குறேங்க பார்த்தீங்களா, இங்கே ஏதோ ஒரு சவுண்டு வருது. ஆனால் நம்ம நிறைய பேர் வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வௌவால் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வௌவால் இங்கே பாருங்கள், பெரிய குகை மாதிரி இருக்கா, அது உள்ள வௌவால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப தூரமாக இந்த குகை மாதிரி போயிட்டுருக்கு. இங்கே ஒரு குகை இருக்குது, இங்கேயும் ஒரு குகை இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வௌவால்லாம் மேலே வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த கருப்பாக படிஞ்சிட்டு இருக்கோம்ல அதே மாதிரி நிறைய இருக்குது. இதான் ஒரு மர்மமான குகை வந்து இங்கே ஒன்று இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த குகையை பார்த்துட்டோமா, இந்த குகையை பார்த்துட்டு நம்ம கீழே அப்படியே இறங்குறோம். எத்தனை படிக்கட்டுன்னு சொன்னோம், 850 படிக்கட்டு நம்ம இறங்க போகிறோம். நம்ம வந்து காலைல இந்த கோயில் எப்போ திறந்துருப்பாங்கன்னா காலைல வந்து 4:30 7 o'clock வரைக்கும் தான். இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைமில் மட்டும்தான் இந்த லக்ஷ்மி நரசிம்ம சாமி வந்து நட திறந்துருப்பாங்க. மீதி டைமில் வந்து இந்த மலை திறந்துருக்க மாட்டாங்க. போலூர்ல இருந்து சம்பத்கிரி மலைக்கு நடந்து போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. நாங்கள் நடந்தே போயிடலான்ட்டு ஒரு பிளான் பண்ணோம். எங்களுக்கு நடந்ததை பாருங்க. ஏன்டா இவ்வளோ சீக்கிரமாக இந்த காலையில் நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கோயில் வந்து 4:30 7 o'clock மட்டும்தான். அதுவும் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் கோயிலை திறக்குவாங்க, அதுவும் சனிக்கிழமை மட்டும்தான். புரட்டாசி மாதம் 5 சனியும் திறப்பாங்க. மீதி கிழமை சனிக்கிழமையில் அதுவும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டும்தான் இந்த கோயில் திறப்பாங்க. காலையில் 4:30 இந்த கோயிலை வந்து திறக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாம் வந்து 5 o'clock வந்து திருவண்ணாமலையிலேருந்து போலூர் வந்துட்டோம். 5 o'clock ரீச் ஆகிட்டு 5 o'clock இந்த மலையை நம்ம ஏறும்போது நான் பார்த்து படிக்கட்டில் வியந்து போனேன். ரொம்ப ஃபீல் பண்ணது என்னன்னு தெரியுமா, இந்த ஆஞ்சநேயர் பக்கத்தில் ஒரு குரங்கு வந்து இறந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் இங்கே சொன்னோம். ஆனால் வந்து அதை தூங்கிட்டு இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு மேலே நம்ம மேலே போயிட்டு இருக்கும்போது கருட ஆழ்வார் அவரை வந்து இங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம போன டைமில் இவ்வளோ கூட்டமா அப்படின்னு நினைக்கும்போது இந்த உள்ளூரில் இருப்பாங்கல்ல அவங்களே ஒரு 50 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க இந்த கோவிலுக்கு. இவ்வளோ டைமுக்கு இந்த கோயிலில் இவ்வளோ விசேஷமாக அப்படின்னு நான் வியந்து பார்த்தேன். இந்த பாருங்கள், இப்போ வந்து ஒரு 6 o'clock கூட ஆகலை, எவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்க. நம்ம இந்த கருட ஆழ்வாரை நம்ம சிறப்பான ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே விளக்கு வைத்திட்டு திருப்பி அதுக்குள்ளே நம்ம பார்க்க வந்த சப்தகிரியில் இருக்கிற சுயம்பா உருவான லக்ஷ்மி நரசிம்ம சாமியை வந்து தரிசிக்க போகிறோம். நம்ம கூட நிறைய பேர் வந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க. இந்த கேங்கில் ட்ரெக்கிங் போகலாமான்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு 20 பேர் மிகப்பெரிய ஒரு கேங்கோடு தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா அந்த சுயம்பா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இவங்களே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் பேக்கில் இருக்குல்ல, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுயம்பா உருவான லக்ஷ்மி நரசிம்ம சாமி. எப்படி லக்ஷ்மி உட்காந்துருக்கோ அதே மாதிரியும் அங்கே லக்ஷ்மி நரசிம்ம சாமி இருக்கார். இப்போது லக்ஷ்மி நரசிம்மசாமியை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற சிலைகள் கல்வெட்டுகள் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது வியந்து போகிற மாதிரி சிலைகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஓவியங்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான ஓவியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இது வந்து அந்த காலத்திலே ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க, இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது. இதை யாரும் தொடாமல் பாருங்கள் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற பூசாரி சொன்னாங்க. நீங்களும் இதை வந்து கடைப்பிடிங்க. ஏன்னா பல 100 ஆண்டு பழமையான இந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ அற்புதமாக அந்த காலத்துலேயே இவ்வளோ அழகான ஓவியங்கள் எல்லாத்தையும் வரைஞ்சிருக்காங்க பல மன்னர்கள், பல ஓவியர்கள். அதை நம்ம பார்க்க முடியும். சுயம்பா உருவான லக்ஷ்மி நரசிம்மசாமியை வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தோங்கன்னா தாயார் இருக்கார். யார்? கனகவல்லி தாயாரை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் வாங்க. இப்போது ஸ்ரீ கனகவல்லி தாயாரை வந்து நம்ம தரிசிக்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கோயில் இருக்கிற வரலாறை நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த மலையில வந்து அந்த காலத்துல கல் உடைக்கிறவங்க கல் உடைச்சுனே இருக்கிறாங்க.
உடைச்சின்னு இருக்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட கல் மேலே பெருமாள் பட்ட உடனே ரத்தம் பீறிட்டு வந்தது. அப்புறம் அந்த ஒளியெல்லாம் போட்டுட்டு கல் உடைக்கிறவங்க எல்லாம் கீழே போயிடுறாங்க. கீழே போன உடனே வந்து ஒரு பக்தர் கனவுல பெருமாள் தோன்றி சம்பத்கிரி மலையில் லக்ஷ்மி நரசிம்மரா சாந்தமூர்த்தியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு கனவுல சொல்லி மறைஞ்சிட்டுறார். அப்புறம் ஊர் மக்கள்லாம் வந்து மறுநாள் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த பெருமாள் காட்சி எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம் ஊர் மக்கள் சேர்ந்து இந்த கோவிலை வந்து உள்ள மட்டும் கட்டியிருக்கிறாங்க. உள்ள கட்டிட்ட பிறகு இந்த மலைக்கு அதுக்கப்புறம் நடந்ததான் பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. புலஸ்திய ரிஷி பௌலஸ்திய ரிஷி அப்படின்னு 2 பேர் தபஸ் பண்றாங்க. இவருக்கு தபஸ் பண்ண போது பெருமாள் வந்து அவங்களுக்கு தபஸுக்கு மெச்சு ஒரு மாம்பழ பிரசாதம் நரசிம்மர் கொடுக்குறார். கொடுத்த உடனே வந்து பௌலஸ்திய ரிஷி புலஸ்தியர் வெளியில கானகத்துக்கு போயிடுறாரு வேட்டையாட. இவர் என்ன பண்றாரு, பௌலஸ்திய ரிஷி அந்த மாம்பழத்தை சாப்பிடுறாரு. அப்புறம் சாயங்காலம் வந்து அந்த மாம்பழம் எங்கன்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன்னு கடும் கோபத்துக்கு புலஸ்தியர் ஆளாகி 2 கைகளும் உனக்கு செதஞ்சு போகணும் அப்படின்னு செதஞ்சு போயிடும், 2 கையும் போயிடும். அதுக்கப்புறம் அந்த பௌலஸ்தியர் பெருமாள் கிட்ட வந்து மனமாற வேண்டிக்கிறாரு. வேண்டிக் கொண்டு 48 நாள் இந்த மலையை செய்யாறு ஆறு இருக்கு, அந்த ஆற்றுல குளிச்சுட்டு 48 நாளும் இந்த சம்பத்கிரி மலையை வரம் வரார். 48வது நாள் அந்த ஆற்றுல மூழ்கி எழுந்திருக்கும் போது அவருக்கு வெட்டப்பட்ட 2 கைகள், சிதைந்த கைகள் கூடியது. அவர் கையில வந்து விக்கிரகம் கிடைக்குது. அந்த விக்கிரகம் அப்போ அவருக்கு ஒன்றும் புரியல. பெருமாள் நரசிம்மர் கை கொடுத்தாரு, நரசிம்மர் விக்கிரகத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு யோசனை பண்ணும்போது மேல அசரீரி வாக்கு சொல்லுது, சம்பத்கிரி உற்சவர் என்ன ஊருக்கு நடுவில் பிரதிஷ்டை பண்ண அப்படின்னு வாக்கு சொல்லுது. உடனே அவர் அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு ஊருக்கு நடுவில் வராரு. அந்த இடம் தான் இப்போ இருக்கிற பெருமாள் கோயில் சொல்லுவேன், அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து பெருமாள் தனிமையாக வந்திருக்கிறதுனால கோபமாக இருப்பாருன்றதால ஸ்ரீதேவி பூதேவி அவங்க மனைவி 2 பேர் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதனால அதுக்கப்புறம் விஜயநகர அரசர்கள் வந்தாங்க. வந்த பிறகு அந்த கோயிலில் மூலவராக வேணுகோபால சுவாமி ருக்மணி சத்யபாமா பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஆனால் உற்சவர் நரசிம்மர் தான். அதனால வேணுகோபால சுவாமிக்கு உற்சவர் கிடையாது. ஏன்னா இவருக்கு தான் அங்கே திருவிழா, எல்லா திருவிழாவும். ஏன்னா இவரே விரும்பி உட்கார்ந்துருக்காரு உற்சவராக. அந்த மாதிரி புலஸ்தியர் தவம் பண்ணதுனால இந்த ஊருக்கு அந்த காலத்தில் புலஸ்தியபுரம், அதுக்கப்புறம் சம்பத்கிரி மலையை அடிப்படையாக வச்சு சம்பத் பொருள் அர்த்தம் பொருளூர், அப்புறம் போலூர் போலிலூர், மறுபடியும் போலூர் ஆயிடுச்சு. அந்த ஆற்றுல வந்து குடிச்சு அந்த ரிஷிக்கு கை கிடைச்சதுனால அந்த ஆற்றுக்கு பேர் செய்யாறுன்னு பேர் வந்திருக்கு. தெலுங்குல கைக்கு செய்யின்னு பேர், அதனால செய்யாறு அப்படின்னு. தமிழகத்தில் பாகு நதி அப்படின்னு அதில் பேர் வந்திருக்கு. இது வந்து தல வரலாறு பெருமாளுடைய. அங்கே போய் உற்சவரை சேவிக்கணும். எத்தனை வருஷம் பழமையானதுன்னு சொல்லுங்கள்? 3000 ஆண்டுகள். 3000 கல் இதெல்லாம் பார்க்கணும், ரொம்ப பழசாக இருக்கும். இதை விஜயநகர அரசர்கள் அதுக்கப்புறம் திருப்பணி பண்ணியிருக்காரு இந்த மலை. அவர் தான் வந்து ஓகு சீனிவாச ராவ், அதை கவனிச்சேன். அவர் தான் அவருக்கு பெருமாள் வந்து காட்சி கொடுத்து பெரிய மணி வாங்கி வச்சிருக்காரு. இவ்வளோ உயரம் இருக்கும் மணி. இந்த கோயிலுக்கும் கீழே மணி வாங்கி ஓகு சீனிவாச ராவ். திருவண்ணாமலையை நோக்கி இருக்குன்னு சொல்லி இவருடைய உக்கிரத்துக்கு திருவண்ணாமலையை வந்து தீபமலை அக்னி மலையை பார்த்து இவருக்கு அந்த இது ஏறணும். இங்கே சப்த ரிஷிகள் பக்கத்து மலையில் இங்கே பக்கத்துலேயே அந்த மலையில் 7 ரிஷிகள் சப்த ரிஷிகள் தபஸ்திதிக்கும் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ரிஷிகள் வந்தால் வந்து சேவிப்பாங்க. அதனால தான் இந்த கோவிலில் 4 ஆறு வச்சிருக்க பூஜை. அங்கே 2 தீர்த்தம் இருக்கு, புலஸ்திய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். பிரம்ம தீர்த்தம் வந்து கீழே இருக்கு, புலஸ்திய தீர்த்தம் மேலே இருக்கு. இங்க இருக்கு காமிக்கிறோம், முடிச்சுட்டு வாங்க. அந்த தீர்த்தம் தான் சுவாமிகள் கிளையே. அதெல்லாம் இங்க வந்து 3 மைல்ல கரப்பூண்டின்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல சங்கஷ்ண உடையர் அப்படின்னு ஒரு மகான்
அவர் வந்து பெங்களூரில் ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்திருக்காரு. எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு அவங்க வீட்டில் எல்லாமே தங்கம் வெள்ளி தானா, பாத்திரம் கத்துறானோ அப்பேற்பட்ட கோடீஸ்வரர் எல்லாத்தையும் உதவி போட்டு பெங்களூர்லேருந்து நேராக திருப்பதி போயிருக்கார். திருப்பதி போயிட்டு பெருமாள் என்ன நம்மளுக்கு சொல்கிறாருன்ட்டு அங்கே தங்கியிருக்கார். தங்கி இருக்கும்போது அவருக்கு கனவுல நான் ஏழுமலையான் தோன்றி, நீ சம்பத்கிரி லட்சுமி நரசிம்மர் சம்பத்கிரி அந்த மலையினுடைய நிழல்ல நீ ஜீவ சமாதி ஆவேன்னு ஏழுமலையான் அப்போ அவர் அங்கேருந்து திருப்பதியிலேருந்து நேராக நடந்து வர்றாரு. நடந்து வந்து எஸ்வி நகர் அப்படின்ற ஒரு ஆரணி பக்கத்தில் அங்கே ஒரு மடம் நிறுவிட்டு அதுக்கப்புறம் நேராக அப்படி நடந்து வர்றாரு. அங்கே முருகாப்பாடின்னு ஒரு கிராமம். நம்மளுக்கு கிராமத்தில் அவர் துணியை பிடிச்சி ஒரு பசுமாடி போய் கரப்பட்டு கிராமத்தில் அந்த ஆற்றங்கரை இருக்கு. அந்த ஆற்றங்கரையில் அவரை இட்டு போய் ஒரு சுற்றி அந்த பசு மறந்து இருக்கு. அப்போ இவருக்கு ஞானம் பெருமாள் ஞான திஷ்டி கொடுக்குறாரு. ஞான திஷ்டியில் பார்க்கும்போது இந்த சம்பத்கிரி நிழல் அங்கே தெரியுது. இதை உட்காந்துறாரு. அப்படியே சிஷியர் கல் அடிக்கிறார் 3 மைலில். அவ்வளோ இங்கே வந்து ஞானானந்த சபம் திருக்கோவிலோட சபம் ஞானானந்த சுவாமிகள், அச்சுதாசர், விட்டோபா சுவாமி, வெட்டவெளி சுவாமி, அப்புறம் ஹரிதாஸ்கிரி, அதாவது இவருடைய ஞானாந்துடைய சிஷ்யர் ஹரிதாசர். இந்த மலை உச்சிலிருந்து நம்ம பார்க்குறோங்கள, ஒரு பக்கம் சூரியனும் ஒரு பக்கம் நிலாவும் நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும். அவ்வளோ அற்புதமாக நம்மளுக்கு இருக்குது, காய்ச்சலிக்குது. இங்கே பாருங்கள், ஒரு மஞ்சள் கலரில் ரெட் கலர் கலந்த மாதிரி ஒரு சூரியனையும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நிலாவை நம்ம பார்க்குறோம். அங்கே ஒரு புள்ளி மாதிரி இருக்கா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புள்ளி மாதிரி இருக்குது. அந்த நிலாவையும் நம்ம பார்க்க முடியும். இங்கே இருக்கிற சாமி எல்லாமே நான் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கோவிலில் இருக்கிற மலை உச்சியில் நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருக்கிற கிராமத்தில் பச்சை பசேன்னு இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு ஏரி அவ்வளோ அழகாக இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்க்குறது எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கே இருக்கிற அந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கீழே நடந்து வரும்போதே நம்மளுக்கு இந்த நாமம் இது எல்லாமே சங்கு இது எல்லாமே இருந்துச்சுல்ல, பெருமாளுக்கு இருக்கிற அந்த பட்டை இது எல்லாத்தையும் லைட் வெளிச்சத்தில் இங்கே அழகாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம நைட் டைமில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஒளி. திருவண்ணாமலையில் எப்படி தீபம் ஏற்றுறாங்களோ அதே மாதிரி இந்த சம்பத்கிரியிலையும் தீபம் ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தீர்த்தம் இருக்குது. அவங்க சொன்னாங்கல்ல, அந்த பூசாரி சொன்னாங்கல்ல, இந்த கோவிலில் வந்து இந்த மலையில் 2 தீர்த்தம் இருக்குது. ஒரு தீர்த்தத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட வந்தவங்க எல்லாரும் பார்த்துட்டு ஏறி வராங்க மேலே. நம்ம இங்கேருந்து அந்த தீர்த்தத்தை பார்க்க போயிட்டுருக்கோம். இப்போ பார்க்குறீங்களா, இந்த தீர்த்தம் வந்து அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இருக்கிற சுயம்பா உருவான லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு இந்த தண்ணியில் தான் பூஜையே பண்ணுறாங்க. இப்போ நம்ம சாமி எல்லாமே தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கும் போது நான் பார்த்த வீழ்ந்து போன ரொம்ப ஆச்சரியப்பட்ட ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். யாரும் மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. நாம் ஸ்டார்டிங்கில் ஏறி வந்த அந்த குரங்கு வந்து இறந்து போயிடுச்சு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற குரங்கு வந்து காணோம். அப்பயே அவங்களோட பூசாரிகிட்ட போய் கேட்டோம். அப்போ வந்து சொன்னாங்க அவங்க அது இறந்துருச்சு. அதுக்கப்புறம் அது குழி நோண்டி அதுக்கு தேவையானது எல்லாமே போட்டு ஒரு பூஜை பண்ணி தரிசனம் பண்ணியிருக்காங்க. அந்த குரங்கு போகும்போது எப்படி இருந்துச்சு பாருங்கள். அப்போ வந்து ஒருத்தர் சொன்னாங்க இது தூங்கிட்டு இருக்குன்ட்டு. ஆனால் நம்ம அப்போ நாமளே சொன்னோம் இறந்துருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு நல்ல வழிமுறையில் அதை வந்து கீழே பூமிக்குள்ளே புதைச்சி அதை வழிபட்டுருக்காங்க இங்கே இருக்கிற பூசாரி. அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து கீழே இறங்கி வந்தோங்கன்னா இங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்த கிணத்துல இப்போ வந்து யாரும் யூஸ் பண்ணதால் பச்சை பசேன்னு பாசி இருக்குது. இதை வந்து யாரும் இதுக்குள்ளே இறங்க வேண்டாம், ஏன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறீங்களா, இந்த படிக்கட்டு வந்து 850 படிக்கட்டு இருக்குது. இந்த சப்தகிரி ஒரு மலை, இது வந்து ஒரு சின்ன மலை தான், செங்குத்தான படிக்கட்டு. ஏறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு 850 படிக்கட்டு ஏறிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வருவாங்க. ஆனால் ரொம்ப கடினமான ஒரு ஸ்டெப், செங்குத்தாக இருக்கும், எந்த பேலன்ஸும் இருக்காது. அது மாதிரி வரும்போது ரெஸ்ட் எடுக்க ஒரு 4 மண்டபம் இருக்குது. அதுவும் நம்ம பார்க்கலாம். சின்ன சின்ன மண்டபமாக 4 இருக்குது ரெஸ்ட் எடுக்கிறது. அதுவும் இல்லாமல் சுனை ஒரு 3 சுனை இருக்குது. அந்த 3 சுனையில் நம்ம மேலே ஒரு டாப்பில் ஒரு சுனை இருக்குது பார்த்தோம்ல, அந்த சுனை தான் இந்த சுவாமிக்கு நரசிம்ம சாமிக்கு வந்து லட்சுமி நரசிம்ம சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக அந்த தண்ணியை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்றாங்க. இங்கே இருக்கிற தண்ணி வந்து பாருங்கள், இது வந்து நார்மலாக
இது யூஸ் பண்ண மாட்டாங்க, பாசி தான் கட்டியிருக்கு. இன்னொரு சுனை வந்து கீழே ஒன்று இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். நம்ம இறங்கும் போது ரொம்ப செங்குத்தாக பார்த்து இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம சூரியனை பார்க்குறோமா, சூரியன் உதிக்கிறது அப்படியே ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் நிலா, அவ்வளோ ஒரு கண்குள்ளா காட்சி. இது வந்து நிறைய பேர் பார்க்க முடியாது, ஒவ்வொரு டைம் மேகம் மறைச்சிரும் அப்படின்லாம் சொல்லலாம். இப்போ பாருங்கள், சூரியனையும் சந்திரனையும் ஒரே டைமில் நம்ம தரிசிக்க முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அங்கே பாருங்கள், இது சூரியன் தெரியுதுங்களா, இதுக்கப்புறம் பார்த்தா சந்திரன் நிலா தெரியுதுங்களா. அப்படி இருங்க, சூரியன் ஒரு பக்கம் இருக்கா, சூரியன் தெரியுதுங்களா, அதே ஆப்போசிட்டில் நிலா தெரியுதுங்களா இல்லைங்களா. கொஞ்சம் ரொம்ப அந்த பாறைக்கு மேலே இருக்குது அந்த நிலா. நம்மளுக்கு ஒரு பக்கம் பாருங்கள், எவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி மாதிரி, அது ஒரு சின்னதாக அருவி மாதிரி போயிட்டுருக்குங்களா. அந்த ஓடை இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ஏரி, அதில் வந்து தண்ணி ஃபுல்லாகிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே பார்க்குறது எல்லாம் பச்சை பசேன்னு க்ரீனிஷாகவே இருக்குது பாருங்கள். விவசாயம் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு பச்சை பசேன்னு இந்த போலூரில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த படிக்கட்டு வழியாக நம்ம ஏறி வரோங்களா, இங்கே பாருங்கள், அந்த கீழே அடிவாரத்துலேருந்து நம்ம படிக்கட்டு வழியாக ஏறி வரும்போது நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு மண்டபம் இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன மண்டபம், ஒரு 4 மண்டபம் அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இந்த மண்டபம் வந்து இப்போ தான் புதுப்பிச்சிட்ருக்காங்க, அதுவும் பழசானது. இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து இது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி நிறைய மண்டபம், ஒரு 4-5 மண்டபம் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ற இந்த மண்டபத்தை. இப்போ நம்ம ஏறும்போது வந்து லெமன் கிராஸ்னு ஒரு பில், நம்ம போகிற மலையில் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மலை, நிறையாத்துக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்த இந்த லெமன் கிராஸ் நம்ம இங்கேயும் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், லெமன் கிராஸ் தெரியுதுங்களா, ஃபுல்லாக லெமன் கிராஸ், அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த லெமன் கிராஸ். போகிற வழியில் எல்லாமே இருக்கும். இதில் வந்து டீ போட்டுலாம் குடிக்கிறாங்களாம், அவ்வளோ ஒரு மனமுள்ள, நம்ம எப்படி இஞ்சிலாம் போட்டு குடிப்பாங்களே அது மாதிரி இந்த லெமன் கிராஸும் இது போட்டு குடிக்கிறாங்கன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம கூட ட்ரெக்கிங் வந்தவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வெற்றிகரமாக லக்ஷ்மி நரசிம்மசாமியை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், அவ்வளோ டைம்லாம் இருக்காது. 850 படிக்கட்டு ஏறி மேலே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மசாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கூட வந்த நண்பர்கள் தினகரண்ணா, உங்கள் பேர் என்ன? பொள்ளாச்சி தங்கவேல். பொள்ளாச்சி தங்கவேல், சேலம் தினகரன், இவங்களாம் நம்ம கூட வந்தவங்க. இங்கே இருக்கிறவங்க இன்னும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பண்ணா எல்லாமே சாப்பாடு பண்ணு எல்லாம் உண்டு. இரு வாயிடுவாங்க. நமக்கு ஒரு அண்ணா வந்து இட்லி கொடுத்தாரு. இது என்ன இட்லின்னு கேட்டால் காஞ்சிபுரம் இட்லி அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறதே இதுதான். அதை டேஸ்ட் பார்த்தேன், அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நம்ம குழுவுடன் ட்ரெக்கிங் மூலமாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி மிகப்பெரிய ஒரு குழு, இது ஒரு 20 பேருக்கு மேலே இருப்பாங்க. இவங்க கூட நம்ம சாப்பிட்றது இது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு மலை போய் ஏறி பார்த்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்து எல்லோரும் ஒவ்வொரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட ஃபுட்டை எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் ரொம்ப நாளாக இதெல்லாம் லைஃப்பில் பார்க்கல. காஞ்சிபுரம் இட்லி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அந்த இட்லி நாங்கள் ஸ்பெஷலாக பார்த்தேன். காஞ்சிபுரத்துலேயே ஃபேமஸான இட்லியாக அதுவும் நம்ம சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே லட்டு, தயிர் சோறு, இன்னும் இட்லின்றது வேறு இட்லி, நிறைய ஸ்நாக்ஸ், இது எல்லாமே நம்ம நண்பர்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு நினச்சிங்கன்னா படவேட்டில் இருக்கிற கோட்டை மலை செகண்ட் ட்ரிப்பு தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா போலூரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற இந்த சம்பத்தகிரி அப்படின்ற மலையை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. சுயம்பா உருவான லக்ஷ்மி நரசிம்மசாமியை நம்ம பார்க்கலாம்.